வணக்கம். இந்த வீடியோல நாம பைத்தான் புரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஒரு கிளாஸுக்குள்ள 2 டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். அந்த 2 டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒன்னு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், இன்னொன்னு கிளாஸ் வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் வேரியபிள்ஸோட ஒரு காப்பி அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கும் அப்படின்னா அதோட பேரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். அதாவது ஒரு கிளாஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேரியபிளோட ஒரு காப்பியும் அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லயும் இருக்கும் அப்படின்னா அதோடைய பேரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். ஸோ இந்த வேரியபிள்ஸ் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சொந்தம். எந்த ஆப்ஜெக்டுக்குள்ள அது கிரியேட் ஆயிருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அது சொந்தம். ஸோ அது டிபெண்டன்ட் ஆன் தட் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணியே தான் அது இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேரியபிளை init மெத்தடுக்குள்ள கிரியேட் பண்ணீங்கன்னா, init மெத்தடுக்குள்ள டிக்ளேர் பண்ணீங்கன்னா அந்த வேரியபிளை நீங்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த init மெத்தடுக்குள்ள அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது செல்ஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா பிஹேவ் பண்ணும். இந்த செல்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம நிறைய வீடியோல ஏற்கனவே பார்த்துட்டோம். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். init மெத்தட் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்திருக்கோம். மெத்தட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்திருக்கோம். ஸோ அந்த வீடியோவெல்லாம் பாருங்க. ஸோ செல்ஃப் அப்படிங்கிறதுடைய ரோல் உங்களுக்கு புரியும். ஸோ செல்ஃப் அப்படிங்கிறது எல்லா மெத்தட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பெராமீட்டர். இந்த பெராமீட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மெத்தட் எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் ஆயிருக்கோ அந்த ஆப்ஜெக்டினுடைய ரெஃபரன்ஸ் தான் அந்த செல்ஃப். ஸோ இப்போ நீங்க ஒரு ஒரு மெத்தடுக்குள்ள ஒரு init மெத்தடுக்குள்ள ஒரு வேரியபிள செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்ட் அல்லது பாராமீட்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் அந்த ஆப்ஜெக்டினுடைய பிலாங்கிங்கா இருக்கும். அந்த ஆப்ஜெக்டினுடைய அசெட்டா இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் சாம்பிள் பார்க்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா init மெத்தட் டிஃபைன் பண்றேன். ஏன்னா init மெத்தடுக்குள்ள டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ def double underscore init double underscore opening and closing parenthesis. ஸோ init மெத்தட் அப்படிங்கிறது ஒரு மற்ற மெத்தட்ஸ் மாதிரி செல்ஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு கம்பல்சரி பாராமீட்டரா எடுக்கும். சரிங்களா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போதைக்கு இந்த init மெத்தடுக்குள்ள ஒரு 2 வேரியபிள்ஸை மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்னு நேம், இன்னொன்னு ஏஜ். ஸோ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அண்ட் ஏஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி init மெத்தடுக்குள்ள நீங்க ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணும்போது செல்ஃப் டாட் அந்த வேரியபிள் நேம் அப்படின்னு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா பிஹேவ் பண்ணும். இப்போ இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நான் சிம்பிளா இப்போ எம்டி ஸ்ட்ரிங் அசைன் பண்றேன். அப்படின்னா இப்போதைக்கு எந்த வேல்யூவும் அசைன் பண்ணல. ஸோ எம்டி ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு 0ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நேம் அண்ட் ஏஜ் இந்த ரெண்டும் இந்த என்ன வேரியபிள் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மெத்தட் எழுதுறேன். அந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட் வாங்கி அல்லது பாராமீட்டர்ஸ் இன்புட்டா வாங்கி இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் நேம் இன்புட் வேல், அதுவும் ஒரு செல்ஃப் பாராமீட்டர் கண்டிப்பா எடுக்கும். அதுக்கப்புறமா 2 வேரியபிள்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்கா 2 பாராமீட்டர்ஸ் நான் மென்ஷன் பண்றேன். ஒன்னு n, இன்னொன்னு a. ஸோ என்னங்கிறது நேம் அப்படிங்கிறது கரஸ்பாண்டிங்காகவும் a அப்படிங்கிறது ஏஜுக்கு கரஸ்பாண்டிங்காகவும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் டாட் நேம் அதாவது நேம் அப்படிங்கிற அந்த வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு n அப்படிங்கிற வேல்யூவையும் அப்புறம் ஏஜ் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்கு a அப்படிங்கிற வேல்யூவையும் இந்த ஃபங்க்ஷன் அல்லது மெத்தட் அசைன் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடுடைய ஒர்க் இதுதான். அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ def display val. ஸோ இது ஒரு செல்ஃப் அப்படிங்கிற பாராமீட்டர் கம்பல்சரி பாராமீட்டர் அக்செப்ட் பண்ணும். அதுக்கப்புறமா இதோடைய ஒர்க் வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே, அதாவது இந்த 2 வேரியபிள்ஸோட வேல்யூஸையும் டிஸ்பிளே பண்றது. ஸோ print name colon self dot name. ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டினுடைய நேம் பாராமீட்டரை வந்து டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி ஏஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸோ ஏஜ் colon self dot age. ஸோ
இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஏஜ் பாராமீட்டர் அல்லது ஏஜ் வேரியபிள் டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? இப்போ கிளாஸ் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போல்லாம் இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேனோ அல்லது ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேனோ அப்போல்லாம் இந்த நேம் அண்ட் ஏஜ் இந்த ரெண்டுக்கும் ஒவ்வொரு காப்பி அந்த ஆப்ஜெக்ட்ல கிரியேட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் S1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ S1 ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட். இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா S1 ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே S1 டாட் நேம் S1 டாட் ஏஜ் அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். ரெண்டு காப்பீஸ் ஆஃப் திஸ் நேம் ரெண்டு வேரியபிள்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதே மாதிரி S2 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணீங்கன்னா S2 குள்ளேயும் அதே மாதிரி ஒரு நேமும் ஒரு ஏஜும் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ ரெண்டு காப்பீஸ். சரிங்களா? சோ இதனாலதான் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போதும் இந்த வேரியபிள்ஸ் உடைய ஒரு காப்பி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நாம என்ன சொல்றோம் அப்படின்னா அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் S1 னுடைய வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்றேன். சோ S1 டாட் இன்புட் val அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இதுக்கு ரெண்டு பாராமீட்டர்ஸ் நான் பாஸ் பண்றேன். ஏன் அப்படின்னா இன்புட் வேல்யூக்கு அபார்ட் ஃப்ரம் செல்ஃப் தாண்டி இன்னும் ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. ரெண்டு பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு ஒரு நேம் இன்னொன்னு ஏஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற நேமும் அப்புறமா 38 அப்படிங்கிற ஏஜும் நான் என்ன பண்றேன் பாஸ் பண்றேன். இப்போ S1 ஆப்ஜெக்டினுடைய நேம் அண்ட் ஏஜ் வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்ணியாச்சு. அடுத்து S2 டாட் இன்புட் val அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் வேல்யூஸ் அசைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜோஸ் அப்படிங்கிற ஒரு நேமும் அப்புறமா 25 அப்படிங்கிற ஒரு ஏஜ் வேல்யூ அசைன் பண்றேன். இப்போ S2 னுடைய நேமுக்கு ஜோஸும் S2 னுடைய ஏஜுக்கு 25 அசைன் ஆயிருக்கும். சரிங்களா? சோ S1 க்கு ஒரு செட் ஆஃப் நேம் அண்ட் ஏஜ், S2 க்கு ஒரு செட் ஆஃப் நேம் அண்ட் ஏஜ் என்ன ஆயிடுச்சு அசைன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா S1 னுடைய வேல்யூஸை பிரிண்ட் பண்றேன். S1 னுடைய நேம் அண்ட் ஏஜ் பிரிண்ட் பண்றேன். அதே மாதிரி S2 னுடைய நேம் அண்ட் ஏஜை பிரிண்ட் பண்றேன். சரிங்களா? சோ S1 டாட் டிஸ்ப்ளே val அதே மாதிரி S2 டாட் டிஸ்ப்ளே val. நான் எப்படி சொன்ன மாதிரி ரெண்டு டிஃபரெண்ட் என்டிட்டிஸ். S1 னுடைய நேம் அண்ட் ஏஜும் S2 னுடைய நேம் அண்ட் ஏஜும் ரெண்டும் வேற அப்படிங்கிறதுனால நீங்க S1 டாட் டிஸ்ப்ளே கால் பண்ணும்போது அது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸையும் S2 டாட் டிஸ்ப்ளே val கால் பண்ணும்போது இன்னொரு செட் ஆஃப் வேல்யூஸையும் டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க S1 டாட் டிஸ்ப்ளே கால் பண்ணும்போது நேம் ஃபெலிக்ஸ் ஏஜ் 38, S2 டாட் டிஸ்ப்ளே கால் பண்ணும்போது நேம் ஜோஸ் ஏஜ் 25. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் ஒவ்வொரு காப்பி ஆஃப் தட் வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கிறது. இப்போ அடுத்த கான்செப்ட்டுக்கு போகலாம். கிளாஸ் வேரியபிள்ஸ். சோ கிளாஸ் வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போதும் அந்த வேரியபிளுக்கு ஒரு காப்பி கிரியேட் ஆயிட்டு இருக்கும். பட் கிளாஸ் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் ஒரே காப்பி தான் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் கிரியேட் ஆகும். எத்தனை இன்ஸ்டன்ஸ் நீங்க அந்த கிளாஸுக்கு கிரியேட் பண்ணாலும் அதுக்கு ஒரே ஒரு காப்பி தான் அந்த வேரியபிளுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்க எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணாலும் அந்த ஒரு காப்பியினுடைய வேல்யூ தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் C++ அப்புறம் ஜாவா தெரிஞ்சவங்களுக்கு அதுல ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் வேரியபிள் ஒரு டேட்டா மெம்பர் ஒரு கிளாஸோட டேட்டா மெம்பருக்கு ஒரே ஒரு காப்பி மட்டும் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு காப்பி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா அதை நம்ம வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான் இங்க நம்ம என்ன சொல்றோம்னா கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். எப்படி ஒரு கிளாஸ் வேரியபிளை டிஃபைன் பண்றது? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா இனிட் மெத்தடுக்குள்ள டிஃபைன் பண்ணா அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். கிளாஸ் வேரியபிளை எங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மெத்தடுக்கு உள்ளே இல்லாம அட் த சேம் டைம் கிளாஸுக்கு உள்ள டிஃபைன் பண்ணணும். அதாவது கிளாஸ் டெஃபினிஷனுக்கு உள்ள இருக்கணும். அட் த சேம் டைம் எந்த மெத்தடுக்குள்ள இன்க்ளூடிங் இனிட்டுக்குள்ள கூட இல்லாம வெளியில எல்லா மெத்தடுக்கும் வெளியில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிளை கிரியேட் பண்ணீங்கன்னா அதை வந்து கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த வேரியபிள் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் சொந்தம் இல்ல, அந்த வேரியபிள் அந்த கிளாஸுக்கு சொந்தம். அதனால அதை வந்து என்ன சொல்றோம்னா கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க அதை ஆக்சஸ் பண்ணும்போது கிளாஸினுடைய நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எந்த கிளாஸுக்குள்ள நீங்க அதை கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த கிளாஸினுடைய நேம் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்டோட நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு காப்பி ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கும். பட் கிளாஸ் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் ஒரே காப்பி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே ப்ரோக்ராம்ல ஒரு கிளாஸ் வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ் வேரியபிள் அப்படிங்கிறது எந்த மெத்தடுக்குள்ளே இல்லாம அட் த சேம் டைம் ஒரு கிளாஸ் டெஃபினிஷனுக்குள்ள இருக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரான்ச் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வேரியபிளை கிரியேட் பண்றேன். ஸோ பிரான்ச் அப்படிங்கிற அந்த கிளாஸ் வேரியபிளை கிளாஸ் டெஃபினிஷனுக்கு உள்ள அட் த சேம் டைம் எல்லா மெத்தடுக்கும் வெளியில நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிரான்ச் இஸ் ஈக்குவல் டு இனிஷியலா ஒரு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ நான் கொடுத்தாச்சு. இப்போ இந்த கிளாஸுக்குள்ள நான் ஒரு ஒரு மெத்தட் கூடுதலா எழுதுறேன். சரிங்களா, இந்த கிளாஸுக்குள்ள நான் ஒரு மெத்தட் கூடுதலா எழுதுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃப் சேஞ்ச் பிரான்ச் அப்படிங்கிற ஒரு நேம் நான் எழுதுறேன். இந்த சேஞ்ச் பிரான்ச் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிளாஸ் வேரியபிளுடைய நேம் ஆர் வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ ஒரு கிளாஸ் வேரியபிளை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக அந்த கிளாஸ் நேமை நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் டாட் ஸ்டூடெண்ட் டாட் தென் பிரான்ச் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐடி அப்படின்னு மாத்திக்கிறேன். சரிங்களா, கம்ப்யூட்டர் அப்படின்னு இருந்ததை நான் ஐடி அப்படின்னு மாத்திக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா s1 டாட் ஸ்டூடெண்ட் சரிங்களா நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ s1 டாட் ஸ்டூடெண்ட் கால் பண்ணும்போது s1 டாட் நேமுக்கு ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவும் s1 டாட் ஏஜ் அப்படிங்கிற அந்த காப்பிக்கு 38 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கும். சரிங்களா, அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா s1 டாட் சேஞ்ச் பிரான்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஸோ சேஞ்ச் பிரான்ச் அப்படிங்கிறத s1 ஆப்ஜெக்ட்டுக்கு கால் பண்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா s1 டாட் சேஞ்ச் பிரான்ச் கால் பண்ணும்போது இமிடியேட்டா அந்த கண்ட்ரோல் இங்க வரும். இங்க வரும்போது ஸ்டூடெண்ட் டாட் பிரான்ச் அப்படின்னு எழுதியிருக்கேன். சரிங்களா, இது கிளாஸ் வேரியபிள். ஸோ ஸ்டூடெண்ட் டாட் பிரான்ச் அப்படின்னு ஆக்சஸ் பண்றதுனால அந்த ஒரே காப்பி அந்த கிளாஸ் வேரியபிளோட ஒரே காப்பி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். அந்த பிரான்ச் காப்பி ஆக்சஸ் ஆயிருக்கும். ஏற்கனவே கம்ப்யூட்டர் அப்படின்னு இருந்தது இப்போ ஐடி அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, அதுக்கு பிறகு நான் என்ன பண்றேன் அப்படின்னா s2 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு s2 டாட் இன்புட் வேல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அப்போ அது s2 டாட் நேமுக்கு ஜோஸும் s2 டாட் ஏஜுக்கு 25 அசைன் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறமா நான் s2 யூஸ் பண்ணி நான் பிரான்ச் சேஞ்ச் பண்ணவே இல்லை. சேஞ்ச் பிரான்ச் வந்து s2 யூஸ் பண்ணி கால் பண்ணல, ஏற்கனவே s1 யூஸ் பண்ணி நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ s1 யூஸ் பண்ணி கால் பண்ணும்போது அதே காப்பி பிரான்ச் அப்படிங்கிற அந்த காப்பி ஒரே காப்பி தான் என்ன இருக்கும் ஆக்சஸ் ஆயிருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டிஸ்பிளே வேல் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பிரான்ச்சையும் டிஸ்பிளே பண்றேன். சரிங்களா, ஸோ பிரான்ச் ஸ்டூடெண்ட் டாட் பிரான்ச் அப்படின்னு கால் பண்றேன். சரிங்களா, ஸ்டூடெண்ட் டாட் பிரான்ச் அப்படின்னு கால் பண்றேன். இப்போ நான் s1 யூஸ் பண்ணி s1 ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சேஞ்ச் பிரான்ச் மெத்தடை கால் பண்ணி பிரான்ச்சை சேஞ்ச் பண்ணியிருந்தேன். பட் s2 யூஸ் பண்ணி நான் சேஞ்ச் பிரான்ச் நான் கால் பண்ணல. பட் என்ன பண்றேன் s1 உடைய வேல்யூ டிஸ்ப்ளே பண்றேன், s2 உடைய வேல்யூ டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ s1 உடைய வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணும்போது அது நேம் வந்து ஃபெலிக்ஸ் அப்படின்னும் ஏஜ் அப்படிங்கிற 38 டிஸ்ப்ளே பண்ணும். அப்புறம் பிரான்ச் கால் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் டாட் பிரான்ச் கால் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அது இப்போ கரண்டா ஸ்டூடெண்ட் டாட் பிரான்ச்சுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ அதை டிஸ்ப்ளே பண்ணும். அப்புறம் s2 டாட் இன்புட் வேல் கால் பண்ணி அதுக்கு 2 வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ s2 டாட் டிஸ்ப்ளே வேல் கால் பண்ணும்போது நான் s2 டாட் சேஞ்ச் பிரான்ச் கால் பண்ணல, ஆனா நான் ஆக்சஸ் பண்ணும்போது ஏற்கனவே இந்த பிரான்ச் அப்படிங்கிறதுக்கு s1 டாட் சேஞ்ச் பிரான்ச் யூஸ் பண்ணி கால் பண்ணும்போது என்ன வேல்யூ மாறி இருந்ததோ அதே வேல்யூ இப்போ s2 டாட் யூஸ் பண்ணி கால் பண்ணும்போது கிடைக்கும். சரிங்களா, s2 டாட் டிஸ்ப்ளே வேல்யூ யூஸ் பண்ணி கால் பண்ணும்போதும் அதே வேல்யூ தான் எனக்கு கிடைக்கும். அதாவது நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டினுடைய ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ண ஒரு வேல்யூவை இன்னொரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணாலும் அந்த ஒரே வேரியபிளுடைய காப்பி அந்த ஒரே காப்பி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சஸ் ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். So s1 is not defined அப்படின்னு வருது. So s1 equal to student, then s1 dot input val, s1 dot change branch, s2 equal to student, then s2 dot input val, then s2 dot display val அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நான் என்ன பண்றேன் கிளாஸ் நேமுக்கு பதிலா ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ செல்ஃப் டாட் பிரான்ச்.
ஸோ நான் எப்படி சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் வேரியபிளை நீங்கள் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணாலும் அந்த ஒரு காப்பி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம், இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஸோ கேபிட்டல் எஸ் போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ ரன் பண்றேன், ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, s1 dot name Felix, s1 dot age 38, s1 dot branch IT, ஏன்னா s1 dot change name change branch கால் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், IT கால் பண்ணிருக்கேன். பட் s2 dot change branch நான் கால் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் s2 யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணும்போது பிரான்ச்சுக்கு அதே வேல்யூ தான் கிடைக்குது, IT தான் கிடைக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரான்ச்சுக்கு ஒரே ஒரு காப்பி தான் இருக்கு. நீங்க அதை s1 யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணாலும் s2 யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணாலும் அந்த ஒரு காப்பி தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க s1 யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணீங்க, s2 யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணும்போது இந்த s1க்கு என்ன வேல்யூ சேஞ்ச் ஆயிருந்ததோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்கு, சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ கிளியரா உங்களால புரிஞ்சுக்க முடியும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போதும் அந்த வேரியபிளுடைய ஒரு காப்பி அந்த ஆப்ஜெக்ட்ல கிரியேட் ஆயிருந்ததுன்னா அதை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். அட் த சேம் டைம் ஒரு எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஒரே காப்பி தான் அந்த வேரியபிளுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா அதை கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறத யூனிட் மெத்தடுக்குள்ள டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். கிளாஸ் வேரியபிள்ஸை எந்த மெத்தடுக்குள்ள இல்லாம அட் த சேம் டைம் கிளாஸுக்கு உள்ள டிக்ளேர் பண்ணணும். கிளாஸ் டெஃபினிஷனுக்கு உள்ள அட் த சேம் டைம் எல்லா மெத்தடுக்கும் வெளியில டிக்ளேர் பண்ணீங்கன்னா அதை கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை நீங்க வந்து ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் கிளாஸ் வேரியபிள்ஸை நீங்க கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணலாம் அல்லது ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணீங்கன்னாலும் அந்த காப்பி தான் ஆக்சஸ் ஆகும். எந்த ஆப்ஜெக்டினுடைய நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணீங்கன்னாலும் அதே காப்பி தான் ஆக்சஸ் ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரோக்ராமர் ஃபார் ப்ரோக்ராமர்ஸ் பை ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால அடுத்தடுத்த வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. அப்புறமா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹாப்பி ப்ரோக்ராமிங். தேங்க்யூ.